अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन सय्यदिना मुहम्मद व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம்ம வந்து அல் ஜவுஃப் பார்த்தாச்சு, அல் ஹல்க் பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அல் லிசானில் பார்த்துட்டே இருக்கிறோம். என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? அதாவது இதில் 10 மஹ்ரஜ் இருக்குது, 18 எழுத்துக்கள் வெளியாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது இதில் வந்து மொத்தம் 18 எழுத்துக்கள் அப்படிங்கும் போது இதில் 4 பகுதிகள்லேருந்து வெளிவருது. ஒன்று என்ன, அக்கசல் லிசான் பார்த்துட்டோம், நாவின் கடைசி பகுதி, அதுலேருந்து வெளியே வரக்கூடிய எழுத்துக்கள் 2 காஃப் கேஃப். அடுத்ததான் வசத்தல் லிசானில் நாவின் நடுப்பகுதியிலேருந்து ஜீம் ஷீன் யா 3 எழுத்துக்கள் வரும். அடுத்தது ஹஃபத்தல் லிசானில் நாவின் ஓரப்பகுதி தாத் லாம், இந்த பகுதியிலேருந்து இந்த 2 எழுத்துக்கள் வெளியாகும். அல்ஹம்துலில்லாஹ், இதை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தரஃபுல் லிசான், நாவின் நுனி பகுதி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா நுனி நாவு அப்படின்னு சொல்லலாம், டிப் ஆஃப் த டங். ஓகேவா? ஸோ இதில் வந்து மொத்தம் 11 எழுத்துக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி 2 எழுத்துக்கள் 2 மஹ்ரஜ், ஓகேவா, 2 எழுத்துக்கள் 2 மஹ்ரஜை பற்றி மட்டும் இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூன், அப்புறம் ரா. ஓகேவா, நூன் ரா. அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துடலாமா? இப்போ வந்து நூன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எழுத்து, இது வந்து நாவின் நுனி பகுதி வந்து இந்த நாவின் நுனி எங்கே டச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பற்களோட ஈரில் தான் டச் ஆகும். அப்படி டச் ஆகும் போது தான் இந்த நூன் அப்படிங்கிறது வெளியாகும். ஓகேவா? ஸோ எழுத்து நூன் அப்படிங்கிறது நாவின் நுனிப்பகுதி 2 அந்த மேல் வெட்டும் பற்களுக்கு பின்னாடி ஈர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈரோட ஆரம்ப பகுதியில் லேசாக தொடும்போது இந்த எழுத்துடைய உச்சரிப்பு நூன், இதனுடைய உச்சரிப்பு வெளியாயிடும். ஓகேவா? நாவின் நுனிப்பகுதி மேல் நடுப்பற்களின் ஈரின் சற்று உட்புறத்திலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்து தான் நூன். ஓகேவா? இட் இஸ் ஆர்டிகுலேட்டட் ஃப்ரம் த டிப் ஆஃப் த டங் with what is opposite to it of the gum of the two top front teeth. Okay, slightly beneath the articulation point of the letter noon. Okay, clear? Alhamdulillah. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது. சிம்பிளாக இதனுடைய வரைவிலக்கணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நூனுடைய மஹ்ரஜ் என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம உடனே என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுனி நாவிலிருந்தும் மேல் பற்களின் ஈரிலிருந்தும் நூன் வெளியாகும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நுனி நாவிலிருந்தும் மேல் பற்களின் ஈரிலிருந்தும் நூன் வெளியாகும். கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஹ்ஃபா சட்டம், இத்காம் சட்டம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் படிக்க தான் போகிறோம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நூன் சாக்கினா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நூனுக்கு சுக்கூன் வச்சிட்டோன்னா அது வந்து நூன் சாக்கினா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை வந்து இஹ்ஃபா பண்ணும்போது அதாவது மறைச்சு நம்ம ஒன்றா செய்வோம். ஓகேவா? அப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நுனி நாவு இந்த மேல் பற்கள் ஈரில், இப்போ இதனுடைய மஹ்ரஜில் வச்சா தானே நூன் வெளியாகும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நூன் சாக்கினா இருக்கும்போது இஹ்ஃபா பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நுனி நாவு வந்து மேலில் ஈரு இருக்குது பார்த்தீங்களா, அதில் படாமல் நூன் சாக்கினாக்கு அடுத்து வந்து இஹ்ஃபா எழுத்து வரும் இல்லையா, அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு கிட்டக்க நம்ம வந்து அந்த மஹ்ரஜை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா குன்னாவோட வெளிப்படுத்தணும். ஓகேவா? இப்போ நூன் சாக்கினால் இஹ்ஃபா பண்ணும்போது இந்த சட்டம் வரும். ஓகேவா? இந்த நூனுடைய மஹ்ரஜில் நம்ம டச்சே பண்ணக்கூடாது. இது முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இத்காம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நூன் சாக்கினா இருக்குது, தன்வீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இத்காம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யர்மலூன் அப்படிங்கிற இந்த ஒரு 6 எழுத்து வந்துச்சுன்னா நம்ம வந்து இத்காம் பண்ணுவோம். ஓகேவா? அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்க தான் போகிறோம். இப்படி பண்ணும்போது இதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூனை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா அதாவது சில எழுத்துக்கள் இந்த யர்மலூன்லேயே சில எழுத்துக்கள் அதாவது ராக்கோ லேமுக்கோ மட்டும் என்ன பண்ண மாட்டோம்னா அந்த நூனுடைய தன்மையை நம்ம சுத்தமாக கொடுக்க மாட்டோம், முழுமையாக இணைஞ்சிரும். மற்ற எழுத்துக்கள் எல்லாமே அந்த உச்சரிப்பு வந்து கொஞ்சம் கலந்து வரும். ஓகேவா? நூனுடைய உச்சரிப்பு அந்த இது வந்து கொஞ்சம் கலந்து வரும். குன்னா செஞ்சு தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூனை வந்து நீங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொன்னோம், இது குன்னா தன்மை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும்.
ஓகேவா? ஸோ இந்த நூனை பொறுத்த வரைக்கும் மூக்கை பொத்திக்கிட்டு மூக்கை நீங்கள் கையை வச்சு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உச்சரித்து பாருங்களேன், உங்களால் உச்சரிக்கவே முடியாது. ஓகேவா? இந்த நூனை வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது, உச்சரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து மூக்கிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு எழுத்து. ஓகேவா? இது பண்ணணும். நூனில் வந்து என்ன பண்ணணும், ஒன்றா பண்ணுவோம். ஓகேவா? ஹைஷூமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஓகேவா? டிஃபால்ட்டாகவே இந்த நூனில் வந்து நம்ம சொல்லும்போது அன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த மூக்கை பொத்திட்டு அன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் ஃபுல்லாகவுமே சொல்ல முடியாது. சப்தம் வந்து வாய் வழியாக மட்டும்தான் வரும், மூக்கு வழியாக வராது. ஸோ நூனுக்கு பொறுத்த வரைக்கும் மூக்கு வழியாகவும் சப்தம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மூக்கு வழியாக சப்தம் வரும்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு காற்று வந்து வெளியாகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளால் உச்சரிக்க முடியாது. இப்போது நூன் ஃபத்தா ந, இப்போது இதை வந்து ஃப அசர்ன அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நூன் கஸ்ரா நீக்கு கல் ஏஹ்னி கல் ஏஹ்னி. அடுத்தது நூன் தொமா நூக்கு லக்குனூது லக்கனூது. அப்புறம் நூன் சுக்கூனுக்கு அன்அம்த அன்அம்த. இந்த மாதிரி இந்த நூனை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு தெரியும், மூக்கை பொத்துனீங்கன்னா உங்களால் உச்சரிக்க முடியாது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நூன் அப்படிங்கிற எழுத்துக்கு ஒன்னா அப்படிங்கிற இந்த சிஃபத் இருக்குது. ஓகேவா? இது வந்து மூக்கு தண்டிலிருந்தும் மூக்கு துவாரங்களிலிருந்தும் வெளிவரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஹரக்கத்துகளோடு வந்துச்சுன்னா இந்த ஒன்னாத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த சுக்கூனோட வரும்போது எல்லாமே ரொம்ப கிளியராக நமக்கு அந்த ஒன்னாத்தன்மை வெளிப்படும். சரியா? அதனால தான் நான் ஏற்கனவே எஹ்ஃபா இதகாம் சட்டத்தையும் நான் இங்கே தெளிவுபடுத்தினேன். ஓகேவாம்மா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகுவாக உச்சரிக்கக்கூடிய எழுத்து, அது வந்து இதுலாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப சரளமாக ஃப்ளூயண்ட்டாக இந்த நூனை வந்து சிரமமே இல்லாமல் தெளிவாக உச்சரிக்கக்கூடிய எழுத்து தான் வந்து இந்த நுனி நாவு எழுத்து, இந்த நூன். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த எழுத்து வந்து ஜஹர் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எழுத்தை சொல்லும் போது எப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது காற்று வந்து கொஞ்சம் தடைப்படும். இப்போ நூன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நுனி நாவு என்ன ஆயிடுச்சு, மேலே வந்து அந்த வேரை வந்து டச் பண்ணது இல்லையா, அந்த டச் பண்ணுறதுனால மேற்பற்களுடைய வேரை டச் பண்ணுறதுனால என்ன ஆகுது, காற்று தடைப்படுதா. அதுக்கப்புறமா காற்று தடைப்பட்டு தான் உங்களுக்கு திரும்பவும் கொஞ்சம் காற்றை தக்க வச்சுக்கும் அந்த வாய்க்குள்ளாரியே. அப்போ தான் நமக்கு வந்து அந்த நூன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சப்தம் வந்து நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியுது. ஓகேவா? இது வந்து ஃப்ரீயாக ஏர் ஃப்ளோ ஆகக்கூடிய லெட்டர் கிடையாது. ஏன்னா நாவை வந்து என்ன பண்ணுறோம், மேலே வந்து வைக்கிறதுனால காற்று வந்து தடைப்படும். சரியா? இப்போது அத் அஃப் அஹ் இப்படிலாம் சொல்லும் போது ஈஸியாக ஏர் ஃப்ளோ இருக்குது இல்லையா. ஆனால் அன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வராது, காற்று வந்து என்னாகும், தடைப்படும். சரியா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நூனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரியே இந்த நூனை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தவசுத்தான எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். தவசுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பைனியா அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இதை உச்சரிப்பில் வந்து ஒரு நடுத்தர தன்மையுடையதாக இருக்கும். ஓகேவா? இது நடுநிலையை பேணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போ உச்சரிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதுக்காக ஒரு லைட்டாக ஒரு டைமிங்கை நம்ம கொடுத்து தான் ஓதுவோம். சரியா? இப்போது அன் அம்த அன் அப்படின்னு கிளியராக அங்கே சொல்லணும். அனம்த அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஃபாஸ்ட்டாக வந்து இதை ஓத முடியாது. அதுக்கான ஒரு டைமிங்கை நம்ம கொடுத்தாகணும். அன் அம்த. ஓகே? எந்த இடத்துலலாம் நூனில் நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே கரெக்டான ஒரு டைமிங்கை நீங்கள் கொடுத்து தான் ஓதுற மாதிரி இருக்குமே தவிர ஃபாஸ்ட்டாக உங்களால் அதை கடந்து போக முடியாது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களாக நம்ம வந்து பார்க்கணும் இந்த நூனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ் கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது அடுத்த எழுத்தை பார்க்கலாம், ரா. இப்போது இந்த ராவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன மஹரஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுனி நாவு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நுனி நாவின் மேல் பகுதி, அதுக்கப்புறம் மேல் பற்களுடைய ஈறு, இதெல்லாம் இணைஞ்சு தான் இந்த ரா அப்படிங்கிறது வெளியாகும். நான் என்னென்ன சொன்னேன், நுனி நாவு, அதுக்கப்புறம் நுனி நாவின் மேல் பகுதி, அதுக்கப்புறமா மேல் பற்களுடைய ஈறு,
ஓகே. ஸோ இந்த 3மே இணைஞ்சு தான் ரா அப்படிங்கிறது வெளியாகும். ஓகேவா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நாக்கோடைய மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, 2 மேல் வெட்டும் பற்களோட ஈறுகளில் படும்போது ஒரு அதிர்வு, ஒரு துடிப்பு, ஒரு இது அப்படின்னு ஒரு சப்தம் வரும். ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக இந்த ரா அப்படிங்கிறதுக்கு வரும். சரியாம்மா? அதே மாதிரி ராவுக்கும் நூனுக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அந்த ரா அப்படிங்கிறது நுனி நாக்கின் மேல் புறம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேல் ஈறுகளோட லேசாக பட்டு ஒரு அதிர்வோடு வெளிப்படும். ஆனால் இந்த நூன் அப்படிங்கிறது நுனி நாவு மேல் ஈறுகளில் ஒட்டுவதால் உச்சரிப்பு வெளிப்படும். ஓகேவா? கிளியராக இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் வந்து இந்த நூனுக்கும் ராக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த ராவில் வந்து நம்ம சுக்கூன் வச்சு ஓதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர் சல, ஆர் ஆர் ஆர். ஓகே, ஆர் சல. இந்த ஆர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அப்படின்னு ஒரு அதிர்வு, அதுக்கு பேர் வந்து நம்ம வந்து அது ஒரு சிஃபத் இருக்குது. ஓகே, அந்த சிஃபத்தை வந்து தக்ரார் அப்படின்னும் சொல்லுவோம், இல்லைனா தக்ரீர் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகே, அது எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அது ஒரு சிஃபத் இருக்குது. அந்த சிஃபத்தை வந்து இந்த ரால வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துவோம். ஓகேவா? அதாவது இது இன்னொரு சிஃபத்தும் இருக்குது, இன்ஹிராஃப் அப்படின்னும் இந்த ராக்கு வந்து ஒரு சிஃபத் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் இன்ஷால்லா நம்ம சிஃபத் பாடத்தில் படிப்போம். இப்போ ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்வு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு தக்ரார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தக்ராருடைய எழுத்து வந்து இந்த ரா மட்டும்தான். இதை உச்சரிக்கும் போது ஒரு வித அதிர்வு சப்தம் வந்து நமக்கு ஏற்படும். அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிப்பிட்டேஷனில் பண்ணிடக்கூடாது, அதை வந்து மிகைப்படுத்தக்கூடாது. அந்த அதிர்வை வந்து நீண்ட நேரத்துக்கு நம்ம நீட்டியும் உச்சரிச்சிடக்கூடாது. இப்போது அர் ரஹ்மான், அர் ரஹ்மான், அர் அர் அப்படின்னு சொல்லி இந்த வண்டி ஓட்டுற மாதிரி சப்தத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அர் ரஹ்மான், அர் ரஹீம். லைட்டாக அந்த அதிர்வு சப்தம் இருக்கணும். ஓகேவா? அந்த தன்மை இருக்குது, ஆனால் அதை ரிப்பீட்டேஷனில் போயிடக்கூடாது. ஒரு தடவைக்கும் மேற்பட்ட அதிகமான முறையில் அந்த ராவுடைய அதிர்வு சப்தம் வரக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனம் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரியே இந்த ரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு இதலாக்கானது தான். அதாவது இது ஓதுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக சிரமம் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா இது நுனி நாவு எழுத்து அப்படிங்கிறதுனால முன்னாடியே இருக்குது இல்லையா, அதனால் சப்தம் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து காற்று தடைப்படும். ஓகேவா? காற்று தடைப்படும். அதாவது நாவனுடைய நுனி வந்து என்னாகுது, மேல்புறத்தோட மேலே ஈறுகளில் லேசாக பட்டு ஒரு அதிர்வோட வெளியில் வர்றதுனால இதுலேயும் என்னாகும், காற்று வந்து தடைப்படும். ஓகேவா? அதனால் இது வந்து ஜஹர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏற்கனவே நூனுக்கு என்ன சிஃபத்தோ அதே மாதிரி தான் இதுவும் தவசுத்தலையும் இருக்கும். அதாவது நடுநிலையாக தான் இதுக்கான ஒரு டைமிங்கை கொடுத்து தான் நம்ம வந்து இதை ஓதுவோம். ஓகேவா? இப்போது அர் சல, அர் அர் சல. இப்போ வந்து அதுக்கு நம்ம டைமிங்கை கொடுத்து தான் ஓதுவோம். ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஓத முடியாது. ரப்பி, ரப்பன, அப்புறம் சுதூரி, சுதூரி, அப்புறம் கைரு, கைரு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த ராக்கு உண்டான தன்மை வந்து தக்ரார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையோடு தான் நம்ம இந்த இதை உச்சரிப்போம். ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிடக்கூடாது, அதிகமான ரெப்பிட்டேஷனில் அது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனம் வச்சுக்கணும். ஸோ இந்த 2 எழுத்துக்களும் வந்து நூன், ரா, இந்த 2 எழுத்துக்களுக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்துருக்குறோம். அதனுடைய மஹரஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய சிஃபத்துகள் அதை வந்து எப்படி நம்ம உச்சரிக்கணும், காற்று தடைப்படுதா இல்லை ஈஸியாக வந்து ஏர் ஃப்ளோ இருக்குதா இல்லை எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இப்போ வந்து கிளியராக இப்போ ராக்கும் நூனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரியே இது ஏன் வந்து நம்ம இப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கவும் முடியும் இல்லையா? ஏன்னா ரா வந்து வாய் நுனி நாவிலேருந்து வர்றதுனால உங்களுக்கு ஈஸியாக காற்று வந்து தடைப்படும். ஈஸி ஃப்ளோ இருக்காது, ஏர் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்காது. இப்போது இப்போ சொல்கிறோம் தொண்டை எழுத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன போகும், ஈஸியாக ஏர் ஃப்ளோ இருக்கும். அது மாதிரிலாம் இதை பண்ண முடியாது. ஏன்னா இது நாவால் என்ன பண்ணுறோம், அந்த வேரை வந்து நம்ம டச் பண்ணுறதுனால காற்று வந்து என்ன ஆகுது, தடைப்படுது.
ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இப்போ இந்த நூனுக்கு குன்னா அப்படிங்கிற சிஃபத் இருக்குது. அப்போ நூனுக்கு வந்து மூக்குலேருந்தும் அந்த சப்தம் வெளியில் வரும். ராக்கு வந்து ஒன்லி வாயிலேருந்து மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.